Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பத்திரிகையாளர் திரு ராம்கே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறார் அதிமுக. ஆனா அவங்க இடதுசாரிகளுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கும் போதே. மேலும் அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அதை தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டே வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வியூகங்களை வகுக்க ஆரம்பிச்சிருச்சா எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக? இல்ல, கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா இந்த கூட்டணிங்கிறது தவிர்க்க முடியாது. அது இரு தரப்பிலும் சரி, திமுக கூட்டணியிலும் சரி, அதிமுக கூட்டணியிலும் சரி, கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி என்பதை முறைப்படி அறிவிக்க வேண்டிய இடத்தில் என்டிஏ தலைவரான எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். அது பாஜக அதை பத்தி பேசுவதில் அவருக்கு உள்ள அதிருப்தி இருப்பது நம்ம வெளிப்படையா தெரியுது. அதே நேரத்தில் கூட்டணியை விட்டு வெளியே வருவார் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்ற அளவுக்கு இல்லை. சோ அதே நேரத்தில் அவர் திரும்பவும் தன்னுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தான் வைக்கிறார். அதே நேரத்தில் இந்த நேரத்துல திமுக கூட்டணி சில சலசலப்புகள், இடதுசாரிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மதிமுக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. விடுசிக்கு காங்கிரஸ் கூட காமராஜர் பத்தின சர்ச்சைகளை காங்கிரஸ் கூட கொஞ்சம் அதிருப்தியில இருக்குது. சோ அந்த நேரத்தில் நான் எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கிறேங்கிறத உறுதிப்படுத்துவதற்காகவும், அதே நேரத்தில் திமுக எதிர்க்கக்கூடிய ஒரே வல்லமை அதிமுக தான். இது திரும்ப திரும்ப திமுக வெர்சஸ் அதிமுக என்கிற போட்டியை கூர்மைப்படுத்துவதற்காக எடப்பாடி அவர்கள் சொல்ற விஷயம்னு நான் பாக்குறேன். இதனால கூட்டணிக்குள் பெரிய மாற்றங்களோ இல்ல அவர் கூட்டணி விட்டு வெளில வருவாரோங்கிறது அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இயல்பான கூட்டணி. அது மேல்மட்ட அளவும் சரி, கீழ்மட்ட அளவும் சரி, ஒரு இயல்பாக அமைந்த கூட்டணி. அது இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கக்கூடிய 2 கூட்டணியுமே இது. அதனால இந்த கூட்டணியில் இந்த அடிப்படையிலான இந்த பேசிக் கூட்டணியில பெரிய மாற்றங்கள் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது தெரியாது. ஆனா அதே நேரத்தில் அந்த அழைப்பின் மூலமாக அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே இடம்பெறங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கின்றன. அதனால தமிழ்நாடு தேர்தல் களம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்தை நோக்கி நகர்வதை தான் நான் பாக்குறேன். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.